ஹாய் கைஸ், திஸ் இஸ் யுவர் சேனல். வெல்கம் டு தமிழ் மாங்கா. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வைல்டோட சாப்டர் 175 to 180 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் அப்போ பொம்மிக்கு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஆபி அது யாருன்னு கண்டுபிடிச்சி பார்த்தா அது சியோலாக இருப்பான். ஸோ ஆபின்ட்டு யோசிப்பேன் எப்படி சியோட டேக்கிள் பண்ணது, அவன் லீ கூட சேர்ந்துட்டானேன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் அப்போ ஜாக்சன்ட்டு ஆபி இந்த வீடியோ பார்த்து கரெக்ட் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அதை கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த லைவ் ஸ்ட்ரீம்லன்ட்டு இந்த புது ஜூன்ட்டு சொல்லுவாள், ஹாய் கைஸ் நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டேன், உங்களை திரும்ப பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சொல்லுவாங்களா. கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கும்னு நம்ப முடியலையே, நான் ட்ராமா பண்ணுறியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆபி ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். எப்படி இது பாசிபிள், ஜூன் இறக்குமே நான் ஒருத்தன் தான் கூட இருந்தேன், ஈவன் ஃபியூனருக்கும் நான் போயிருந்தேனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் ஆபி. இந்த புது ஜூன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா அவன் சட்டையை காட்டி காட்டுவானா, அவள் வயிற்றுல ஃபுல்லாக ஸ்காராக இருக்கும். அப்போ சொல்லுவான் அந்த மாதிரி ஃபியூனல் நடந்தது, எனக்கு கொல்ல முயற்சி பண்ணாதான் தான் உண்மைதான், அந்த டைம் இப்போ நான் எஸ்கேப் ஆகிட்டேன், இது ஒரு மிராக்கிள், நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய அதிசயம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நான் ஜப்பான் போய் தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் தலைமறைவாக எத்தனை நாள் வாழ சொல்கிறீங்க, வருஷம் ஃபுல்லாக அப்படி இருக்க சொல்கிறீங்களா, அதை மாற்றணும் சரியா திரும்ப முன்னாடி வந்து நிற்கிறேன். அப்போ ஆபின்னு சொல்லுவான், ஆனால் இது ஜூன் தானே, கூட சந்தேகமாக இருக்குது, ஏன் எடிட்டர் கோயில் நீ நம்பர் சொல்லி எடிட்டர் கோயில் பார்த்து கேட்பானா. எடிட்டர் கோயில் சொல்லுவா, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்டை பார்த்துட்டோம், ராக்கெட் வேட்டில் ஏறிட்டு இருக்கோம். அப்போ ஜாக்சன் சொல்லுவான், அதுக்கெல்லாம் நீதான் அப்படி காரணம், ஜூன் கெட்டவன் தான் தெரிஞ்சோம் நீ அவன் நல்லவன் மாதிரி பொர்ட்ரேட் பண்ணிட்ட ஆன்லைனில். ஸோ ஜூன் பேக் ஆகிட்டோன்னே எல்லாருமே ஜூன் நல்லவன் தான் நினைப்பாங்கல்ல. அப்போ அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல புது ஜூன்ட்டு எல்லாத்துக்கும் நன்றி, நீங்கள் அவ்வளோ அன்பு எம்எல் வச்சுன்னு எதிர்பார்க்கவே இல்லை, முக்கியமாக ஆபிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு சொல்லுவானா. இப்போ ஆபியை தான் காட்டுவாங்க, ஆள் பார்ப்பேன் இவன்னு என்ன வேறு மென்ஷன் பண்ணுறான், நான் நேரில் பார்க்கவே நம்ப மாட்டேன், நான் ஃபஸ்ட்டு என் கண்ணாலே உன்னை பார்க்கணும் அப்போ தான் நான் நம்புவேன் சொல்லிடுவான். அப்போ கரெக்டாக சும்மா வீரன் கதை உடச்சிட்டு வருவானா, உடச்சிட்டு வந்துட்டு கைஸ் கேள்விப்பட்டீங்களா ஜூனையும் உயிரோடு தான் இருக்கானாமா சொல்லிட்டு அதுக்கு ஜாக்சனுட்டு, கொஞ்சம் அமைதியாக இருடா, நாங்களே என்ன பண்ணுன்னு யோசிச்சுப்போம், நீ வந்து ஆறி போன சைடு கொண்டு வந்து கத்திட்டு யோசிச்சுட்டு போனா. இந்த பார்த்தீங்கன்னா ரூபியை தான் காட்டுவாங்க. ரூபி உண்மை சேடாக உட்காந்துருப்பா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் அவனுக்கும் ஏதோ லவ்வர் பஞ்சாயத்து, சண்டை கேட்டு வந்துட்டு அந்த புள்ள. இப்போ எடிட்டே கோயில்ட்டு ரூபியை பார்த்தா தேவையில்லா சண்டை, நீங்கள் போய் பேச வேண்டியதானே அவ்வளோ ஃபீல் பண்ணா சொல்லுவானா. அதுக்கு ரூபின்க்கு நம்மள பேசினா இலக்காரமாக போயிருந்தி, நம்ம பேசக்கூடாது, அவன் தான் வந்து சாரி கேட்கணும் சரி பேசிட்டு இருப்பா. நம்ம ஆபி ஒருத்தன் தான் சின்சியராக யோசிச்சுட்டு இருப்பான், இது நம்பலாமா நம்பக்கூடாதா, கண்டிப்பாக ஜூனாக இருந்தால் நீ கண்டிப்பாக வந்து பார்க்காம இருக்க மாட்டாரு, ஆனால் ஜூன் இல்லாட்டி எதுக்கு இது பண்ணணும். கையில் ஜாக்சனு எடிட்டர் கோயில் ஆபி 3 பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அஃபீஷியலான இமெயில் ஐடிக்கு அதுக்கு வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி உன்னை பார்க்கணும் பேசணும் அனுப்பியிருப்பான ஆபி. அதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருப்பாங்க, ஆபி நான் கரண்ட்டாக ஜப்பானில் இருக்கேன், எதாக இருந்தாலும் நான் கொரியா வந்து பேசுகிறேன் அப்படி சொல்லி வந்திருக்குமா ரிப்ளே. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 லைனில் தான் ரிப்ளே வந்திருக்குமா. இது ஆபிக்கு ரொம்ப சண்டை ஏற்படும். ஆபின்ட்டு அந்த பென்ட்ரைவ் பார்ப்பானா, இல்லை அவன் ஜூனாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, இதே ஜூனாக இருந்தால் கம்பல்சரி இங்கே வந்து லீ அட்டாக் பண்ணியிருப்பான், எங்கேயோ ஜப்பானில் போய் உயிருக்காக வாழ்ந்துட்டு இருக்க மாட்டான், இதை கண்டுபிடிச்சே தின்னு சொல்லிட்டு ஆபி எந்திரிப்பானா. அப்போ ஜாக்சன் தடுப்பான், என்ன ஆபி தனியாக போகிற, எப்பவுமே கூட தானே கூட்டிகிட்டு போவ, நம்ம யார் ஆபி கம்பெனி, போய்ட்டு சும்மா வீரன் எடிட்டர் கோயில் ரூபியில் ஒன்று கூட்டிடுவாங்க, சரி வாங்க மீட்டிங் ரூம்குள்ளே போகலாம் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண போவாங்க அந்த மேட்டரை. இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் அந்த புதுசாக அந்த ஜூனை தான் காட்டுவாங்க. அவனை பார்த்தீங்கன்னா கத்தி நல்லா சாப் பண்ணிட்டு இருப்பான் சூசி செய்கிறதுக்காக. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜூனோட சேனல் ஃபுல்லாக குக்கிங் சேனல் தானே, பேசிக்காக அவன் ஜப்பானி குசின் தான் அவன் சேனலில் வீடியோ போடுவான். ஸோ இவனும் அதே மாதிரி கத்தி எடுத்து ரெடியாக இருப்பானா. இதே வீடியோவை பார்த்தீங்கன்னா லீவ் பார்த்துட்டு இருப்பான், லீன்ட்டு கார்க்கு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாருக்கு வெயிட் பண்ணிப்பான் பார்த்தீங்கன்னா இந்த பையலுக்காக தான். இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபியோங். இவனு பேர் காலப்போன்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ லீ சொல்லுவான், இந்த வீடியோ நான் 3 டாடி பார்த்துட்டேன், ஒரு அடி பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சொல்லுவானா. அதுக்கு லீ பியோங் சொல்லுவான், இப்போ அங்கே தானே போகிறேன் எதானே உங்கள் கண்டையே பார்த்து நம்புங்க அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு லீன்ட்டு அதுக்கு நான் நேர்லேயே வந்துக்கிறேன், எனக்கு க்யூரியாசிட்டி தாங்க முடியல சொல்லிட்டு இருப்பான். அதே இந்த புக் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக அந்த ஜூனுன்ட்டு அவன் சேனலில் குக்கிங் வீடியோலாம் போட்டு ஸ்ட்ரீமிங் க்ளோஸ் பண்ணியிருப்பான். கரெக்டான டைம் அப்போ இந்த லீயும் பியோங்கும் வந்துடுவாங்க உள்ள. அப்போ லீன்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சேர் எடுத்து உட்காந்துட்டு, உட்காரு ஜூன், முன்னாளாச்சு பேசணும்ல உன் கூட அப்படி சொல்லுவான். அப்போ லீன்ட்டு அந்த சூசி தின்ட்டு, ஜப்பானுக்காரங்க செஞ்சாலும் சூசி இந்த டேஸ்ட் வருது, நான் அதெல்லாம் செஞ்சால் வரவே மாட்டேன்னு சொல்லுவானா. அதுக்கு இந்த விபியாவும் சொல்லுவான், அது எங்கள் ட்ரெடிஷ்னலு, நாங்கள் ரெகுலராக செஞ்சு எங்களுக்கு பழக்கம், உங்கள் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வேறு எங்கள் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வேறு சொல்லிட்டு போனால். லீ பார்ப்பான், வந்திருந்து அவர் மெயின் கேரக்டர் அமைதியாக இருக்காரு, ஏன் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்பானா. இந்த புது ஜூன் அமைதியாக இருப்பான். லீ திரும்ப கேட்பான், நீ எதுக்கு இங்கே வந்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா சொல்லி கேட்பானா. அதுக்கு அந்த புது ஜூன் சொல்லுவான், ஆப்வியஸாக மணிக்காக தான் இங்கே வந்துக்கிறேன்னு சொல்லுவான். இப்போ அங்கேருந்து சீனை கட் பண்ணால் ஆபி ஜாக்சனு எடிட்டர் கோயில் 3 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜாக்சன் கேட்பான், இந்த இடத்துல நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ணலாமா சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆபின்ட்டு பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லையே சொல்லுவான்.
எங்கே 3 பேர் சேர்ந்து போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபியூனரல் ஆர்கனைசேஷன் தான் போயிருப்பாங்க. நம்ம ஊர்லது வந்து தனியார் மயப்படுத்தல. ஒரு ஃபாரின்ல அதுக்குன்னு தனியார் மயப்படுத்திருப்பாங்க. அதான் அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்கும். கம்பெனி மாரி. ஸோ, ஆபி டைரக்ட்டா அந்த கம்பெனி போயிட்டு கேட்பாங்க. "நம்ம ஜூனோட ஃபியூனரல் இங்க தான் நடந்துச்சு. இப்போ இன்னொருத்தன் ஜூன் வரான். ஸோ, அவனோட டெத் சர்டிஃபிகேட்டு அவன் இங்க தான் ஃபியூனரல் பண்ணுச்சு. ஸோ, டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்ட முடியுமான்னு?" கேட்பானா, அதுக்கு அந்த ஆஃபீசர்ன்ட்டு முடியாதுன்னு சொல்லிருவான். ஆபி ஏன்னு கேட்டா, "நீங்க அவனுக்கு ரத்த சொந்தமா?" "இல்ல, இல்ல. ஆஸ் பெர் ரூல் ஜூனோட ரத்த சொந்தம் வந்து கேட்டா தான் நான் குடுக்க முடியும். 3 பெர்சன் வந்தாலாம் குடுக்கக்கூடாது." அப்படி சொல்லுவானா, அதுக்கு எடிட்டர் கோயன்ட்டு ஃபோன் எடுத்து காட்டுவா. அப்படின்னு ஒரு ரூல்ஸே கிடையாதே. லிவிங் பெர்சன் டீட்டெயில் தான் ஒரு கம்பெனி தரக்கூடாது. அவர் தான் செத்துட்டாரு. அவர் டீட்டெயில் நீ தரலாமேன்னு சொல்லி கேட்பாங்க. பட் அந்த ஆஃபீஸர்ன்ட்டு இல்ல ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுவானா, அப்போ ஜாக்சன் ஆபிய பார்த்து கேட்பான். ஆபி இப்ப என்ன பண்ணறது? திரும்ப போய் கேட்கலாமான்னு சொல்லி கேட்பானா, அதுக்கு ஆபி சொல்லுவான். இல்ல அவன் போயிட்டான். அப்ப அங்கேருந்து சீன கட் பண்ணா பியாங் தான் காட்டுவாங்க. பியாங் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இருப்பான் அவன் கேங்கோட. அப்ப அவன் கேங் கேட்கும். வரக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அது பிரியா வந்துட்டு பாஸ்க்கு பேசிட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துல வந்துரும்னு சொல்லுவானா, இந்த லேடிக்கு 2 பசங்க இருப்பாங்க. அங்கேருந்து சீன கட் பண்ணா ஆணோட வீட்ட தான் காட்டுவாங்க. ஆணுன்ட்டு சண்டை கட்டிட்டு இருப்பான்ல ரூபி கூட. ரூபி ஃபோட்டோ வந்துட்டு கேமரா பார்த்துட்டு இருப்பாளா, ஆண் கோயில் நின்னுட்டு கதவ தட்டிட்டு இருப்பான். "ஏன்டா பாத்ரூம்ல கேமரா வச்சு என்னடா பண்ற? வெளிய வாடா" சொல்லி கத்திட்டு இருப்பா. அதுக்கு ஆண் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஒரு யோசிச்சுட்டு புலம்பிட்டே வெளிய வந்து பார்ப்பான். வெளிய வந்து பார்த்தா ஆண் கோயில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருப்பாளா, அவன் எட்டி வந்து பார்த்தா அது ஜூன் இருப்பானா, பார்த்து ஷாக் ஆயிருவான். "நீ இவன் சாகலையா?" சொல்லி கேட்பானா, அதுக்கு ஆண் கோயில் சொல்லுவா. "அது ஜூனே இல்ல. நல்லா உத்து பாரு. டீப் ஃபேக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க." டீப் ஃபேக்கான்னு கத்துற சவுண்ட் கேட்குமா, யாரான்னு பார்த்தா நான் பாபி, ஜாக்சன், எடிட்டர் கோயிட் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆண் கோயில் கடுப்பாயிருவான். "ஏன்டா வரமே கதவ தட்டிட்டு வரணும் அறிவு இல்லையாடா? அப்படியே வந்துருவீங்களா?" பாபி வந்து கேட்பான். "உனக்கு எப்படி டீப் ஃபேக்ன்னு கன்ஃபார்மா தெரியுமான்னு?" கேட்பானா, அதுக்கு ஆண் கோயில் சொல்லுவா. "நீ என்ன நெனச்ச? எனக்கு டெக்னாலஜின்னா ஒண்ணும் தெரியாதுன்னு நெனச்சியா? அதெல்லாம் சரியான ஃபேமஸு. ஒல்லியா இருக்க பொண்ணுங்கன்னா மசில் இருக்க மாரி காட்டலாம். நல்லா மசில் இருக்க பையன ஒல்லியா இருக்க மாரி காட்டலாம். கரெக்ட்டா ஜூனோட பாடி ஸ்ட்ரக்சர்க்கு ஏத்த மாரி ஒரு ஆள புடிச்சுட்டு, அவன் ஃபேஸ மட்டும் டீப் ஃபேக் பண்ணிக்கிறாங்க" சொல்லுவானா. இப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா, லீன்ட்டு இந்த புது ஜூன் கூட பேசியிருப்பான்ல, அந்த இடத்த தான் காட்டுவாங்க. இப்பதான் அந்த புது ஜூன்ன்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான். இந்த மாரி என் பேர் வந்துட்டு ரியூ. நான் ஜப்பான் ஃபிலிம்லலாம் டூப்பா ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்டிங் ஸ்கில்லாம் எனக்கு நெறைய இருக்குன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பானா, லீ ஷாக் ஆயிருவான். பரவாயில்லையே டெக்னாலஜிலாம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. காசெல்லாம் ஈஸியா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க ரத்தம் இல்லாம. அப்ப அந்த பியோங் வந்து சொல்லுவான். இது ஈஸிலாம் கிடையாது. கரெக்ட்டா லீ ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஆள புடிக்கணும். அவனுக்கு கரெக்ட்டான ஹேர் ஸ்டைல் வைக்கணும். டாட்டூஸு, ஈவன் அவன் வாய்ஸ் கூட மேட்ச் ஆற மாரி நாங்க ஏஐ ப்ராசஸ்லாம் பண்ணணும். அப்போ ஃபுல் ஃபேக் அடிக்க முடியாது. நாங்க குறிப்பிட்ட ஆங்கிள் வச்சு கேமரா ரெக்கார்ட் பண்ணா தான் வெளிய தெரியாம இருக்கும்னு சொல்லுவானா, இத கேட்டு லீ சொல்லுவான். பரவால்ல. அவ்ளோ கஷ்டப்பட்டா தான் யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அங்கருந்து சீன கட் பண்ணா ஆண் கோயில் இடத்த தான் காட்டுவாங்க. ஆண் கோயில்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த வீடியோல 2 எரர் இருக்கு சொல்லுவானா, ஆபின்ட்டு 2 எரர்ல என்னன்னு சொல்லி கேட்பான். ஃபர்ஸ்ட் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 19% ஆஃப் த வீடியோ ஃபுல்லா அவன் ஃப்ரண்ட் ஃபேஸ் கவர் ஆகுற மாரியே வீடியோ எடுத்திருப்பாங்க. அவன் சைடு ஃபேஸே கவர் ஆகாது. அதான் அவன் திரும்ப மாட்டான். அசையாம நேராவே பார்த்து வீடியோ போட்டிருப்பான். ஏன்னா, அவன் திரும்புனா அந்த டீப் ஃபேக் வந்து காட்டிரும். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் தலைய கீழ குனிஞ்சான்ல, அப்போ ஃபேஸோட ஷேடோ டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். அவன் ஃபேஸுக்கும், அவன் ஃபேஸோட நெகலுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு 1 செகண்ட் தான் வந்திருக்கும். பட் இது எந்த நார்மல் பெர்சனாலயும் கண்டுபிடிக்க முடியாது. பட் நான் நார்மல் பெர்சன் கிடையாதுல்ல. இத கேட்டவும் கடுப்பாயிடுவான் ஜாக்சன். என்னதையும் தான் செத்து போனவன் பேர டேமேஜ் பண்றாங்க. இதெல்லாம் அநியாயம். அவன் வேணா கெட்டவனா இருக்கலாம். அதுக்குன்னு இதெல்லாம் நான் பார்த்து சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லுவானா, இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆபி உச்சபட்ச கடுப்பாயிருவான். ஏன்னா ஜூன் சாகும்போது ஆபி தான் கூட இருந்தவன். இப்ப ஆபி என்ன ஆனா சரி ஜூன் பேர் இதுக்கு மேல கெடுறதுக்கு நான் விடமாட்டேன்னு சொல்லுவான். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக் ஜூனுக்கு குக்கிங் வீடியோலாம் போட்டு அவன் சேனல் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருப்பான். ஃபுல்லா டொனேஷனா வந்துட்டுக்கும் நெறைய காசு பார்த்துட்டு இருப்பான் அந்த டைம்ல. ஆபி அந்த வீடியோ பார்த்து ஓகே கைஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு. நம்ம ரெடியான்னு கேட்பாங்க. பார்த்தா இவங்கள்ன்ட்டு எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஆண்கோயில்ட்ட மைக் குடுத்துட்டு ஜாக்சன் ரெடி ஆயிருவான் ரெக்கார்ட் பண்றதுக்கு. அந்த டைம் அப்போ ஆபி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருமா, ஆபி அத பார்த்து ஷாக் ஆயிருவான். ஆண்கோயில் ரெடி ஆயிடுவா. ஓகே ரோல் பண்ணுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, டக்குனு ஆபி வந்துட்டு இன்னைக்கு வேண்டாம். நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் சொல்லுவானா, ஆண்கோயில் ஒத்துக்க மாட்டேன். என்னடா லூஸ் மாரி பேசிட்டு இருக்க. இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். இல்ல அவன நம்பி நெறைய பேர் ஏமாறுவாங்கல்ல. ஆபி கை லைட்டா நடுங்கும். டக்குனுன்ட்டு மைக் என்ட்டு அவர்ட்டருந்து வாங்கி வச்சுக்குவேன் டேபிள் மேல. நான் வேண்டான்னு சொல்றேன்ல, இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். இப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா, அந்த பியாங் பையன காட்டுவாங்க. பியாங்ன்ட்டு ஒருத்தன் லாலிபாப் சாப்பிட்டு போனா, அவன்ட்ட போய் சொல்லுவான். நான் கொஞ்சம் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்பானா, அவன் பேரா சேனு. அவன்ட்டு சரி நீ யூஸ் பண்ணிக்கோ. இவன் நேரா போய் எடிட்டர் டூல் போவான். டீப் ஃபேக்குள்ள போவான். ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. லீ வந்து பேசியிருப்பான்ல, அப்ப லீ போகறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சொல்லுவானா, இந்த பியாங்ன்ட்டு கேட்பான். யாருக்குன்னு ஜாக்கிரதையா இருக்கணும்? அதுக்கு லீ சொல்லுவான். இந்த மாரி ஜூனுக்குன்னு ஃபேமிலிலாம் கிடையாது. ஆனா, ஜூன் வந்து ஒருத்தன ஃபேமிலி மெம்பரா நெனைச்சான். அவன் பேரு ஆபி. அவன் தெரிஞ்சவன நீ சும்மா விடமாட்டான்.
அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டா காட்டுவாங்க. ப்ரெசென்ட் இந்த பியான் பையன் என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா, ஆபி கம்பெனில இருக்க கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா? அந்த ரூபி, ஆன் கோயில், எடிட்டர் கோயில்லாம் டீப் ஃபேக் பண்ணி, மார்ஃபிங் பண்ணி, வேற மாரி ஃபோட்டோவ எடிட் பண்ணி ஆபிக்கு அனுப்பியிருப்பாங்க. "ஆபி நீ மட்டும் எங்க வழியில வந்தன்னா, உனக்கு அனுப்புன ஃபோட்டோ ஃபுல்லா ஆன்லைன்ல போட்டுருவேன்." சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆபிய. இப்போ ப்ரெசென்ட்ல ஆபிய தான் காட்டுவாங்க. ஆபின்ட்டு இந்த மாரி ஜாக்ஸா அப்படி பண்ணிட்டான். இது மட்டும் ரூபிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். இதே மாரி தான் ப்ரீவியஸாவும் ரூபிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். அவ பேர மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க சோசியல் மீடியால. அவ பேர் கெட்டு போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா அவ. கொஞ்சம் ஃபேர் ஜூன் பின்னாடி போனேன்னா, நான் லீவ மிஸ் பண்ணிருவேன். ஆல்ரெடி லீவுக்கு பின்னாடி அந்த 5 பசங்க வேற இருக்காங்க. ஸோ எது ப்ரையாரிட்டின்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்க அந்த ஜாக்ஸா சைடு போனா, கரெக்ட்டான டைம் அப்போ ஆன் வந்துருவான். ஆணுக்கு தெரிஞ்சு ஜாக்சன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். ஆண் இதுக்கட்டும் சரியான கடுப்பாயிரும். ஏன்னா வந்து ரூபிய லவ் பண்றான். செகண்ட் சிஸ்டர் ஆண் கோயலு. இப்போ பியானோ தான் காட்டுவாங்க. பியானோ அந்த ஆக்டர்ட்ட காசு தருவான். இந்தா உன் அமௌண்ட் சுத்துவானா, இன்னும் நெறைய இருக்க மாரி இருக்கு சொல்லுவாங்க. இது வெறும் 1% தான். நம்ம இன்னும் 6 மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கேதர் பண்ணி கிளம்பிட்டே இருக்கணும். நீ கணக்கு போட்டுக்கோ 1%க்கே அவ்வளோ அமௌண்ட் வரும்னா 100%க்கு உங்களுக்கு அவ்வளோ சம்பளம் வரும்னு. அதுக்கு இந்த ஆக்டரும் ஓகே, ஓகே அப்படி சொல்லிட்டு போனா, அந்த டைம் இப்போ இந்த சான்ஸரும் உள்ள வந்து சொல்லுவான். ஏன் அங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம கேட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் நிக்கிறான்னு சொல்லுவானா, இந்த ஆக்டர் பயப்பட ஆரம்பிச்சுருவான். ஐய்யய்யோ! யாரோ கண்டுபிடிச்சுட்டாங்களா? என் ஆக்டிங் கரியரே முடிஞ்சிருச்சு ஆசை கத்திட்டு இருப்பானா, அப்போ ஒரு பாம் வெடிக்கிற சவுண்ட் கேட்கும். அவன் பயத்துல ஒண்ணுக்கே போயிருவான் ஆக்டரு. ஐயோ! எனக்கு கொலை வந்துட்டாங்க போல தெரியுது. பியாவும், சானும் ஜன்னல்ந்து வெளிய பார்ப்பாங்க. என்ன பாம் சவுண்ட்லாம் கேட்குதுன்னு. பார்த்தா நம்ம ஆளு தான். பேக் ஃபுல்லா பாமா இந்த பியாங்க பார்த்து கேட்பான். அந்த பில்டிங்காச்சும் ரியலா? இல்ல இதுவும் ஃபேக்கா? அப்படி சொல்லி கேட்பான். இப்பதான் காட்டுவாங்க எப்படி இந்த லொகேஷன் கண்டுபிடிச்சான்னு. ஆணுன்ட்டு நேரா போய் யூனோ பையிட்ட பேசியிருப்பான். இந்த மாரி இந்த சேனலோட லொகேஷன் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்டிருப்பான். இந்த பையலும் அந்த சேனல்ல போயிட்டு ஒரு லிங்க் காப்பி பண்ணி விட்டுருப்பான். அந்த லிங்க் அவன் கிளிக் பண்ணியிருப்பான். ஸோ அவன் லொகேஷன் கண்டுபிடிச்சிருப்பானா, அத வந்து இந்த ஆண் பையிட்ட சொல்லியிருப்பான். இந்த ஆணுன்ட்டு போவும் யூனோ சொல்லுவான். நான் வந்து கேட்டேன் யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க யூனோ அப்படி போவானா, ஆண் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா உள்ள வருவான். பாம்ப தூக்கி வீசிட்டு. ஏதோ பியாமுச்சியான கதறிட்டு ஓடுவாங்க. "எல்லாம் ஓடுங்க! பாம் வீசுறாங்க" அப்படின்னு. என்னதான் ஆண் வந்துட்டு ரூபிக்கு ஒரு சண்டை கட்டினாலும், இவன் பயங்கரமான லவ் வச்சிருக்கான் ரூபி மேல. அந்த லவ் தான் இங்க பாமா வெடிக்குது கன்னா பின்னான்னு. ஆண் சொல்லுவான், "அந்த இடத்தையே நான் தரைமட்டமாக்க போறேன் பார்றா" அப்படின்னு. இப்ப அங்கருந்து சீன கட் பண்ணா ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் தான் காட்டுவாங்க. ஹாங்காங்லன்ட்டு ஒரு கிளப்ப காட்டுவாங்க. ஒரு 3 கேங்ஸ்டர் நின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி புதுசா ஒரு கேங் வந்துருக்கு ஹாங்காங்ல. பிளாக் மணி எல்லாம் ஒயிட் மணியா மாத்தி தராங்களாமா. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மட்டும் குடுத்தா போதுமாமா. அப்ப இன்னொருத்தன் கேட்பான், "அவங்கள நம்பலாமா?" அதுக்கு இவன் சொல்லுவான், "அவங்கள நம்பலாம். எல்லாம் அனாதை பசங்க தான். ஆனா வேலைய கரெக்ட்டா செஞ்சுருவாங்க." மொத்தமா பியாங் டீம்ல இருந்து 4 பேரு. ஒருத்தவன் லீடர் இவன் தான் பியாங்கு. 2வது பொண்ணு குக் சோக்கு. இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பார்த்துக்கும். 3வது பெர்சன் பேரு கண்ணன். இவன் தான் வந்துட்டு இந்த செட்டு போடுறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் பார்க்குறவன். 4வது மெம்பர் பேரா சானு. இவன் தான் டெக்னாலஜி காய். இவங்க எல்லாத்துக்குமே மூளை யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியாங் தான். இவங்களோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்ல இந்த மாரி மாடல்ஸு, அடல்ட் மூவி ஆக்டர்ஸு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவான். ஸோ அதுக்கு நெறைய அமௌண்ட் வருமா, அந்த டைம் அப்போ இந்த பிளாக் மணிய வச்சு 4, 5 அக்கவுண்ட்லேருந்து அனுப்புவான் அந்த பிளாக் மணிய. அது இங்க வரும்போது கன்வெர்ட் ஆயி ஒயிட் மணி ஆகிரும். ஸோ இதுதான் அவங்க மெயின் பிசினஸு. அந்த டைம் அப்போ ஒரு சைனீஸ் மாஃபியாவ மீட் பண்ணுவான் அவன். இந்த சைனீஸ் மாஃபியா விங்கு சரவன்ட்டு ஒரு பெரிய டீல் தருவான் உங்களுக்கு. ஒரு 4 பெரிய சூட்கேஸ் அளவா பணத்த தந்துட்டு இதெல்லாம் ஒயிட்டா மாத்தணும்னு சொல்லியிருப்பானா, இவன்ட்டு 4 மாசத்துல மாத்திடலாம்னு சொல்லிட்டு நெறைய ஆக்டர்ஸ் கொண்டு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஈஸியா மணி மாத்திட்டு இருப்பான். எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த டைம் அப்போ ஒரு நாள் போலீஸ் சுத்து போட்டுருவாங்க ஏரியாவ. இவன்ட்டு இப்போதைக்கு பணத்த எதுவும் மாத்த முடியாது. எல்லாம் ஸ்ப்ளிட் ஆயி போயிடலாம். இப்போ மட்டும் உங்கள்ட்ட போலீஸ்ட்ட மாட்டுனாங்கன்னா, அந்த பணத்தையும் கேட்ச் அடிச்சுடுவாங்க. அந்த சைனீஸ் மாஃபியாக்காரன் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்கள துண்டு துண்டா வெட்டி கொன்னுருவான். ஆனா வந்து தப்பிச்சு ஓடிருப்பாங்க. 4 பேர் 4 திசையில ஓடிருப்பாங்களா? அப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியா வந்திருப்பான். வந்துட்டு நேரா நம்ம டைரக்டர தான் மீட் பண்ணியிருப்பான். நம்ம டைரக்டர் தான் தேவையில்லாம இவன லீக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். இல்ல அது லீக் குடுத்த ஐடியா தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருப்பான் அந்த பையன். இப்போ பிரசன்ட்டா தான் காட்டுவாங்க. ஒரு 4 பேர் பயந்து கீழ வந்துருவாங்களா? கீழ கரெக்ட்டா ஆன் வந்துருவான். இந்த பியோன் மட்டும் கத்த ஆரம்பிச்சுக்குவான். "இங்க பாரு எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்." நம்பா இருந்தா பயங்கரமான கோவத்துல இருப்பானே, அவன் இங்க பேச போறான். பாம்புன்ட்டு அவன் மேலேயே வீசுவான். ரைட்டா அந்த சன் ஆன் இருக்கான் தெரியுமா? அந்த கார்பெண்டரு. அவன் உள்ள பூந்து அந்த பாம்ப கேட்ச் பண்ணி தூரமா தூக்கி போட்டுருவான். ரைட்டான டைம் அப்ப ஆன்ட்டுக்கு பாம்பெல்லாம் தீந்துருமா? இந்த கார்பெண்டர் பையன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, நேரா அட்டாக் பண்ண போயிருவான் ஆன. ஆன் ஈஸியா அந்த டேக்கில் ஆயிடுவான் பஞ்சஸ் எல்லாத்தையும். பட் கார்பெண்டர் என்ன பண்ணுவான்னா, அவன கட்டி புடிச்சுருவான். இந்த பார்த்தீங்கன்னா, சான் சொல்லுவான். "நீ ஆண் தான உன்ன பத்தி நான் படிச்சுக்கிறேன். ஆபிக்கு எதிரா சண்டை கட்டி, ஆபி உன் கால உடைச்சுட்டான்னு சொல்லி அவன் டீம்லயே போய் சேர்ந்துட்டியாமா? என்னடி உன் கால உடைக்க மாட்டோம்டா, உன் மண்டைய உடைக்க போறோம் பாரு" சொல்லிட்டு இருப்பான். ஆண் பார்ப்பான். "என்ன நீ கட்டிப்புடிச்சு என்னடா பண்ண போற" சொல்லிட்டு, அவன் நக்கில் வச்சிருப்பான் கையில குத்துறதுக்கு. அத வச்சு ஃபேஸோட இறக்கிருவான் அவன. இப்பதான் ஃபிளாஷ்பேக் காட்டுவாங்க இவங்க எப்படி மாட்டுனாங்கன்னு. இவங்க ப்ரீவியஸான்ட்டு ஹாங்காங்ல சின்ன சின்ன பிசினஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, பிளாக் மணி ஒயிட்டா மாத்தி தரேன்னு. இந்த சைனாக்காரன் நம்பி தான் பெரிய டீல் பண்ணியிருப்பான். மத்தவங்க எல்லாத்தையும் கழட்டி விட்டுருப்பான்.
அந்த கழட்டி விட்டவங்க தான் சேர்ந்து உங்கள பழி வாங்கறதுக்காக போலீஸ்ட்ட போட்டு குடுத்துருப்பாங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவங்க பிரியறதுக்கு முன்னாடி நேரா கேங்க போய் எல்லாத்தையும் பொளந்து விட்டுட்டு தான் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதான் ஸ்ப்ளிட் ஆயிருப்பாங்க அந்த டைம். இப்போ பிரசன்ட்ட தான் காட்டுவாங்க. பிரசன்ட்ல இருந்துட்டு அந்த கார்பெண்டர் பையன் ஃபேஸோட குத்திருப்பான்ல, நாக் அவுட் ஆகுற மாரி. இந்த 3 பேர் சும்மா இல்ல. கரெக்ட்டா உள்ள குதிச்சுருவாங்க. உள்ள குதிச்சு மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிருவாங்க. உங்க அட்டாக் பேட்டர்னே பிடிட்டே பண்ண முடியாது ஆணால. ஆன கூட நொறுக்கி விட்டுருவாங்க. அதுவும் இந்த பியாங் பையன் இருப்பான் பாருங்க. ஆணோட கைய புடிச்சு திருப்பி விடுவான் பாருங்க. சுருண்டு போய் விடுவான் நம்ம ஆணு. உங்க அட்டாக் பேட்டர்ன்லாம் அனிமல் மாரி இருக்கும். பிடிக்ட்டே பண்ண முடியாது நம்ம ஆணால. இப்போ பியாங் சொல்லுவான், "நீ என்ன நெனச்சுட்ட? எங்க ஆள அடிக்கவே நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம்னு நெனச்சிட்டியா? பழிக்கு பழி தான். எங்க ஆள நீ நாக் அவுட் பண்ணிட்ட உன்ன. சும்மா நாங்க விட முடியாது" சொல்லுவான். இப்போ யாரோ கதவ தட்டுற மாரி சவுண்ட் கேட்க பார்த்தா ஆபி கதவ தான் தட்டியிருப்பாங்க. ஆபி கதவ தொறந்து பார்த்தா, நம்ம ஆண் கோயலும், ரூபியும் தான் வந்திருப்பாங்க. அப்பன்ட்டு ஆண் கோயில் நின்னுட்டு நம்ம ஆபிய பார்த்து கேட்பான். "இங்க பாரு அடி வாங்கக்கூடாதுன்னு உண்மைய சொல்லு. எதுக்கு எங்க அண்ணன் சிட்டிய விட்டு வெளிய போய்க்கிறான்?" அப்படின்னு சொல்லி கேட்பானா, ஆபிக்கே தெரியாது அவன் வெளிய போனது. எப்படி கண்டுபிடிச்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூபி புள்ள இருப்பா தெரியுமா? இவனும் நானும் லவ் பண்றாங்கல்ல. சோ இவங்க 2 பேரும் டச்ல இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு ஆப் செட் பண்ணியிருப்பாங்க 2 ஃபோன்லயும். அது 2 பேர் லொகேஷன் 2 பேரும் ஒண்ணா பார்த்துக்கலாம். அத வச்சு தான் கண்டுபிடிச்சு பாபிட்ட வந்து கேள்வி கேட்டுருப்பாங்க. அதுவும் ரூபி புள்ளைன்னா அழுக ஆரம்பிச்சுடுவா. அவ கூட சண்டை தான். "அதுக்குன்னு என்னைய விட்டா போறான். உண்மைய சொல்லு. எங்கேயாவது தேஞ்சுனா எடுத்து காமிப்பிட்டியா ஆபி?" சொல்லி கேட்பான். ஆபின்ட்டு அந்த லொகேஷன் பார்ப்பானா, பார்த்து எனக்கு தெரிஞ்சு அங்க ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு ஆபி ஃபோன் பண்ணி ஒருத்தன்ட்ட பேசுவான். அவனும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஆமா நான் இங்க தான் இருக்கேன். இங்க ஏதோ வெடிகுண்டு சவுண்ட் கேட்டுச்சு நான் பார்க்க வந்தேன்னா, பார்த்தா ஏதோ போர் நடந்த மாரி இருக்கு." அதுக்கு ஆபிட்ட நான் அவன கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லுவானா, இந்த 3 பசங்க திருப்பி பார்ப்பாங்க. யார்றா அதுன்னு. அப்படின்ட்டு நம்ம காரத்தாக்காரன் தான் வந்திருப்பான். அவன் சொல்லுவான், "கேங்கா சேர்ந்து ஒருத்தன அடிக்கிறது தப்புப்பா" சொல்லுவான் காத்தாக்காரன். கையில ஒரு பிக் ஒண்ணு கொண்டு வந்திருப்பானா, அத தூக்கி போட்டு இவனும் சண்டைக்கு ரெடி ஆயிருவான். அப்ப இந்த சான் சொன்னவன் சொல்லுவான், "இந்த காரத்தாக்காரனும் ஜூன் கம்பெனி கீழ தான் இருந்தவன். இவனும் ஆபி கூட போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு என்ன ஜூன் டீம்ல இருந்தவங்க நமக்கு அகைன்ஸ்ட்டா வந்து சேர்றாங்க" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த பிஆர் நின்னுட்டு, "நீங்க 2 பேரும் எனக்கு பின்னாடி வந்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லுவானா, அப்ப இந்த நக்கில் ஒருத்தன் ஃபேஸோட அடி வாங்கியிருப்பான்ல அந்த கார்பெண்டர் அவனும் எந்திரிச்சுருவான். நம்ம கராத்தாக்காரனுக்கும், இந்த கார்பெண்டருக்கு தான் ஃபைட் நடக்கும். அதே டைம் அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆணுக்கும், இந்த பியோங்குக்கு தான் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ஆணுன்ட்டு குத்தலான்னு போவானா, பட் அவன் ஈஸியா கிராப் பண்ணி, ஆண தூக்கி போட்டுருவான். ஃப்ளிப் அடிச்சு விட்டுருவான். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கராத்தாக்காரனும் சரி, காம்பெண்டும் சரி 3 ஜோட குத்திருப்பாங்க மாத்தி மாத்தி. கராத்தாக்காரன் பார்ப்பான். "பரவாயில்லையே நீ நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்க. நீ இதே மாரி 4, 5 பஞ்ச் எனக்கு வேணும்னு" சொல்லுவானா, அதுல காம்பெண்டர் "வா உனக்கு தராமயா" சொல்லிட்டு இருப்பான். அந்த கார்பெண்டரோட ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. இந்த ருக்குன்னு இந்த பொண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணுன்ட்டு கேம்பிள் ஹவுஸ் போயிருக்கும். அப்ப 4, 5 பசங்க மிஸ்பிஹேவ் பண்ணி இப்ப காசு பிடுங்கியிருப்பாங்க. இது வந்து இந்த விஷயத்த வந்து பிரியான்ட்ட வந்து சொல்லும். இந்த பிரியான் பையன்ட்டு சரி வா கேட்கலாம்னு சொல்லி போவானா, அன்டைம் பார்த்தா அந்த கார்பெண்டர் அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருப்பான். நம்ம பிரியான் நின்னுட்டு கேட்பான் கார்பெண்டர் பார்த்து, "எல்லாம் ஓகே தான? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல?" சொல்லுவானா, "எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் அடிச்சுட்டேன். வா இங்கேருந்து போலாம்" சொல்லுவானா, பார்த்தா முதுகுல 2 கத்தி சொருகிது. அச்சான்ட்டு இல்ல முதுகுல 2 கத்தி வாங்கிட்டு இவன் ஃபைன்னு சொல்றான். அது பிரியான்னு சொல்லுவான். "அவன பத்தி தான் தெரியும்னா இப்படிதானே" சொல்லுவானா, அப்ப பிரசன்ட் ஃபைட் தான் காட்டுவாங்க. பிரசன்ட் ஃபைட்ல மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க 2 பேருமே. இல்ல காத்தாக்காரன் சொல்லுவான், "எனக்கு வலியே தெரியல" அப்படி சொல்லிட்டு இருப்பானா, இந்த கார்பெண்டர் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அவன் ஷூ கீழ 3 ஸ்பேனர் வச்சிருப்பான். அத எடுத்து டக்குனு இவன் கையிலேயே சொருகிருவான். உன் கதை முடிஞ்சுதா சொல்லி திரும்ப குத்த வருவான். நம்ம காத்தாக்காரன் அவன ஈஸியா குத்திட்டு நிப்பானா, அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும்ல, அத கழட்டி கீழ போட்டுருவான். அப்ப காத்தாக்காரன் சொல்லுவான், "நெக்ஸ்ட் டைம் கழுத்த நோக்கி குறி வையி. நான் காட்டு பன்னியோட கொம்பு கூடயே மோதிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் என்னைய ஒண்ணும் பண்ணாது." காத்தாக்காரன் அந்த காம்பவுண்டர் வயித்துலயே உரைச்சிருவான். இவன் வாங்கிருவான் ஃபேஸ்ல அடி. வாங்கிட்டு சிரிச்சுட்டு, "என்னப்பா வலிக்கவே மாட்டேன்னு" சொல்லிட்டு கராத்தா ஸ்டைல்ல 2 பஞ்ச் வயித்துல இறக்குவான். முட்டி போட்டே விழுந்துருவான். இந்த கார்பெண்டர் தான் காட்டுவாங்க. அந்த டைம் 2 கத்தி முதுகுல குத்திருப்பாங்கல்ல, அந்த டைம் அப்போ அவனுக்கு வலிச்சிருக்கும். பட் இவன் நோய் வலிய காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிருப்பான். பட் இந்த டைம்னா வலிய தாங்கிக்க முடியாது. "என்னைய மன்னிச்சிருப்பியாங்கிறான்." முடியல சொல்லி மயக்க போட்டு விழுந்திருப்பானா, ஆனா அவன் பஞ்ச்ல உண்மையாலுமே ஹெவியா தான் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரூ டிரைவர் இறக்கி விட்டுருப்பான். பட் இந்த பையன் இருக்கான் தெரியுமா கராத்தாக்காரன், வலிய என்ஜாய் பண்ற டைப் அவன். அவன் 10ல 10 சொல்லி கேட்டு இருந்திருப்பான். ஒரு அடி அடிக்கும்போது வலிக்கும்போது அவன் என்ஜாய் பண்ணியிருப்பான். ஏன்னா கார்த்திக் என்ன நினைச்சிருப்பான்னா, வலி தான் உன்னை உயர்த்தும். பெயின் மேக் யூ ஸ்ட்ராங்ன்னு நினைச்சிருப்பான் அவன். இப்ப அங்கருந்து சீன் கட் பண்ணா, ஆணுக்கும் அந்த பியாங் ஃபைட் தான் காட்டுவாங்க. 2 பேரும் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆணுன்ட்டு பாக்ஸிங் யூஸ் பண்றவன். அக்கிட்டோ சொல்லி யூஸ் பண்ணுவேன். இது ஒரு சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த அக்கிட்டோஸோட ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் இதுதான். அட்டாக் மோட் கிடையாது. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் கிரிப் பேஸ்டு மார்ஷியல் ஆர்ட்டா இருக்கும் அது. வேகமா பஞ்ச் அவன் தலைக்கிட்டே வைப்பான். பட் அவன் நகர்ந்துருவான். முடி பறக்கும். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருப்பான் அவனே. விடாம பயங்கரமான காம்பினேஷன் இறக்குவானா, பட் இவன் ஈஸியா then டேக்கிள் ஆகி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுவான். இவன் அடிக்கும் மேல ரூபிய மட்டும் நினைச்சு பார்ப்பான் அவன். அதனாலேயே இவன் அடியில இடி மாரி விழுந்துட்டு இருக்கும். பட் அந்த பையன் கொஞ்சம் டிஃபென்ஸ் மோட்லயே இருப்பான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவனால அட்டாக் மோடே போ முடியாது.
ஆன்ட்டு நீ ஃபோட்டோஷாப்ல பெரிய ஆள் நினைச்சிட்டியா? உனக்கு கடைசி ஃபோட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கோ. அப்படி சொல்லிட்டு கைய உதறி திரும்ப ரெடி ஆயிருவான் செகண்ட் ரவுண்டுக்கு. அதே இந்த பார்த்தா டைரக்டர் கதவை இடிப்பான். "டேய் கதவ தொறக்கடா, நீ விடுங்கடா வெளிய. அங்க என்னடா நடக்குது சொல்லி பார்த்துருப்பான்." அவங்க 2 பேரும் வெளிய லாக் பண்ணியிருப்பாங்க. இந்த டேனும் இந்த பொருளையும். பியாங்க் பார்ப்பான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்ச் போக போக ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்துட்டே இருப்பான். பியான் நின்னுட்டு அவன் ப்ரிடிக்ட் பண்ண முடியாம ஃபாஸ்ட்டுக்கு இவன் ஈடுனே குடுக்க முடியாதா? அப்ப ஸ்ட்ரெயிட் பஞ்ச் ஒண்ணு பண்ணுவான். அத பிளாக் பண்ணலாம்னு சொல்லி பியாங் வந்துட்டு 2 கை மேல கொண்டு போவான். பார்த்தா அவன் ஸ்ட்ரெயிட் பஞ்ச் பண்ண மாட்டான். சைடுல வந்துட்டு லிவர் பஞ்ச் பண்ணிருவான். விடாம 3 ஷாட் அடிச்சுருவான் லிவர்லயே. அப்போ பியான் வந்து கத்த ஆரம்பிச்சான். "கொஞ்சம் நிப்பாட்றியா கொஞ்சம்? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்." இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணவா? ஒரு திரும்ப ஃபைட்டுக்கு கூப்பிடுவான். ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. சின்ன வயசுலயே பியாங் வீட்ட விட்டு ஓடி வந்திருப்பானா, ஒரு திருத்தொழில் தான் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் அப்போ ஒரு கேங்ட்ட மாட்டி அடி வாங்குன டைம் அப்போ ஒரு மாஸ்டர் வந்து அவன காப்பாத்திருப்பாங்க. இவர் தான் இந்த அக்கிட்டோ மாஸ்டர். இந்த அக்கிடோ மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருப்பாரு. அங்க தான் இவன் ட்ரெயின் ஆகியிருப்பான். அந்த அக்கிடோ மாஸ்டர்ன்ட்டு பியாங்க பார்த்து கேட்பான். "உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன ஆசை?" சொல்லி கேட்பானா, அதுக்கு பியாங் சொல்லுவான். நான் வந்து என்னை புரொடெக்ட் பண்ணிக்கணும். மத்தவங்கள்ட்ட நான் அடி வாங்கின நிலைமைக்கு திரும்ப நான் போகக்கூடாதுன்னு சொல்லுவானா, அதுக்கு இந்த மாஸ்டர் வந்து "நீ கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்க" சொல்லிட்டு உனக்கு டீச் பண்ணி இந்த அப்பிக்கிடோஸோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எப்படிப்பட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான். அதாவது ஒருத்தவங்கள கிராப் பண்ணி அவங்கள புல் டவுன் பண்ணி ஹேண்ட லாக் பண்ணது தான் அவங்க மெத்தட் ஃபுல்லாவே இருக்கும். அது சைனீஸ்லயே டிஃபென்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட சொல்லலாம். மூவ்மெண்ட்லாம் ரொம்ப மினிமமா இருக்கும். கோர் ஸ்ட்ரென்த் கம்பல்சரி தேவை. ஸோ நாள் பகல்ல நெறைய ட்ரெய்னிங் எடுத்திருப்பான். கையில திரும்ப அவன் மாஸ்டர் கூட போட்டி போடும்போது, மாஸ்டர் தூக்கி போடுற மாரி பார்ப்பானா, பட் ஒரு செகண்ட்ல மாஸ்டர் இவன தூக்கி போட்டுருவாரு. மேலும் மாஸ்டர் முக்கியமான லெசன் சொல்லுவாரு. "எம்மா அக்கிடோ பொறுத்தவரையும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது. மத்தவன் தான் அட்டாக் பண்ணணும். அத எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்றோமோ, அத பொறுத்து தான் அக்கிடோ மெத்தடே யூஸ் ஆகும்னு" சொல்லுவான். இப்போ பிரசன்ட் ஃபைட் தான் காட்டுவாங்க. பிரசன்ட் ஃபைட் நம்மன்ட்டு ஆன்ட்டு ஜாப் இறக்குவானா, இந்த பியாங் போய் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அத ஈஸியா கிராப் பண்ணி இவன சுத்தி விட்டு, இவன் கைய எல்போ லாக் அடிச்சு விட்டுருவான். கைய திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் முதுகுக்கு பின்னாடி. பட் நம்ம பேசிக்கா பாக்ஸர் தானே, டக்குனு அவன ஓவர் பவர் பண்ணி தள்ளி விட்டுருவான். இந்த பியாங் பெயின்ட்டு ஒரு ஓப்பனிங் பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் லெக்க வச்சு கரெக்ட்டா ஃபேஸ்லயே அடிச்சுருவான். அடிச்சுட்டு மண்ண தூக்கி அவன் கண்ல போட்டு விட்டுருவான். ஏற்கனவே மண்டையில உடைச்சதால, மண்டையில லைட்டா கோடு போட்டு ரத்தமா சொட்டுமா, இந்த மண் வேற கண்ணுக்கு போயிட்டும் சுத்தமா அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் இதா டைம்ஸு ரேண்டமா அடிக்க ஆரம்பிச்சுருவான் அவன போட்டு. பியான் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சான். "இன்னைக்கு தானே நீ தோக்குற" சொல்லிட்டு குடுத்து வருவானா, பார்த்தா நம்ம பையன் கவுண்டர் பஞ்ச் குடுத்துருவான். அப்போ ஃபிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃபிளாஷ்பேக்ல இருந்துட்டு அவன் மாஸ்டர்ன்ட்டு இவன்ட்ட பேசுற மாரி காட்டுவாங்க. அப்போ மாஸ்டர் சொல்லுவான். உன்ன ஏன் ஃப்ரீக்குன்னு கூப்பிடுறான்னு தெரியுமா? நீ தோக்குற நிலைமைக்கு போன உனக்கே தெரியாம, உன் சென்ஸ்லாம் ஃபுல் ஆக்டிவ் ஆயிரும். அதே கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஆப்போசிட்ட. நீ மட்டும் அத கரெக்ட்டா சேனல் பண்ணனா, உன்ன யாராலயும் தோற்கடிக்க முடியாது ஆன்னு சொல்லியிருப்பான். ப்ரெசென்ட்ட தான் காட்டுவாங்க. நின்னுட்டு கண்ணு ஃபுல்லா மண்ணா இருக்கும்ல, அவன் கண்ணே தொறக்க முடியாது. ஒரு பஞ்ச் அவன ஹிட் ஆயிட்டான். அந்த பிளேஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு, அதே இடத்துல வெறி புடிச்ச மாரி மாத்தி மாத்தி பஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். டொப்புன்னு அவன் கை யாரும் நிப்பாட்டுன மாரி இருக்கும். அப்போ ஒரு கால் கேட்கும். மேட்ச் முடிஞ்சிச்சு சொல்லி கால் கேட்குமா, பார்த்தா நம்ம காத்தாக்காரன் தான். இந்த பியான் பையன் ஃபர்ஸ்ட்டே நாக் அவுட் ஆயிட்டான். நம்ம ஆனுக்கு அது கூட தெரியாம ரேண்டமா சுத்திட்டு இருப்பான். அந்த டைம் அப்போ ஆபின்ட்டு இந்த காத்தாக்காரன் ஃபோன் பண்ணி கேட்பானா, "என்ன ஆச்சு?" கேட்டோனே, "எல்லாம் முடிஞ்சிச்சு ஆபி" அப்படி சொல்லிட்டு, "இது நாங்க வந்துட்டு இருக்கோம். அங்கேயே இரு யாரையும் வெளிய விடாத" சொல்லுவானா, அந்த டைம் அப்போ 4, 5 பசங்க சுத்து போட்டுருவாங்க. நம்ம காத்தாக்கானும் ஆபி திரும்ப பிரச்சனை வந்துருச்சு. இரு முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லுவான். ஒரு 10 பேர் சேர்ந்து 2 பேத்தையும் சுத்து போட்டுருப்பாங்களா, ஆபி ஒரு கார்ல வேகமா வந்துட்டுருப்பான். அந்த டைம் அப்போ ஒரு கார் வரும். அந்த கார்லருந்து இறங்குவான் பாருங்க லீயி. இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிருவாங்க. "லீயே டைரக்ட்டா வந்துட்டானா?" அப்படின்னு. லீன்ட்டு இறங்கி, "யப்பா உங்க 2 பேத்த பார்த்து எத்தன நாள் ஆச்சு?" ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 38 சாப்டர் தான் கைஸ் இருக்கு. அதிகபட்சம் 4 எபிசோட் டூ 10 எபிசோட் தான் வயலேட்டு. அதுக்குள்ள வயலேட் க்ளோஸ் ஆயிரும். நெறைய பேர் வேற வேற போட சொல்றீங்க. பட் வயலேட் கம்ப்ளீட் ஆயிட்டு வந்தா வேற சீசனா கன்டின்யூ பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா வயலேட்ட க்ளோஸ் பண்ண பார்க்குறேன். See you on another video. Until then, bye.